ஹே गाइस வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லூட்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா பேமெண்ட்டே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், லைவாக உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஓன் பேமெண்ட் தான். உங்களுக்கு ஒரு பேடிஎம்லேயே நான் காட்டிடுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படியே லைவ் ப்ரூஃபோடு உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ 159 ருபீஸு நமக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் நோடல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. ஸோ நான் எந்த மாதிரியான சட்ட சிக்கலை ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க வரோம். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கிட்ட ப்ரோ சூப்பரான ஆப்பு, பட் பேமெண்ட் எல்லாமே நம்ம வந்து வித்ட்ரா போடுற போது வேறு ஏதோ ஒரு ஆப்பில் போகுது ப்ரோ, எனக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தப்போ இது வந்து பேடிஎம் யூபிஐ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இதுலேயும் இருந்துச்சு. பட் இதில் வந்து கண்டிஷன் எப்படி வச்சுருக்காங்க, 2 வகையான கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 2 வகையான வித்ட்ரா ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து நீங்கள் அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, சில இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மோஜி இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ சேம் கான்செப்ட், அதே மாதிரியான ஆப்ஸ் தான். எந்த ஒரு டவுட்டும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதில் வந்து. ஓகேங்களா. ஸோ ஆனால் இதில் வந்து நீங்கள் லைவ் போட்டணும். ஓகேங்களா. ஸோ லைவ் போடுறது, அதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறது, இது மூலமாக உங்களுக்கு வந்து காசெல்லாம் வந்துச்சுன்னா ஸோ அந்த காசை அப்படி நீங்கள் வந்து உங்களோட யூபிஐக்கோ உங்களோட பேடிஎம்க்கோ நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ ரெஃபரில் தான் ஒரு பெரிய ஸ்கேம், பெரிய பக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதைத்தான் நம்ம வந்து இன்டெப்த் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், எந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணி நான் வந்து கடைசியில் அந்த வித்ட்ராவை வந்து நான் தட்டி தூக்கினேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இது. ஓகேங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும். இல்லைனா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய சட்ட சிக்கல் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கேவைசி ப்ராப்ளம் இருக்குது, அது இது நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து சைனப் போனஸாகவே எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா. நான் வந்து பெருசாக சொல்கிறேன்னு நினச்சிருக்கீங்க. சைனப் போனஸாக எதுவுமே கிடைக்கல, ₹1 கொடுக்கல. ஆனால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்களே அதுக்கு வந்து ₹5 அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுவும் இன்ஸ்டண்ட்டாகவே கிரெடிட் ஆகுது. நீங்கள் வந்து ஃபேக் ஜிமெயில்ஸில் வந்து போக முடியாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் கூகுள் அக்கௌண்ட்டில் வெரிஃபை பண்ண ஜிமெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜிமெயில்ஸை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து 20-30 ஜிமெயில்ஸ் வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே ரேண்டமாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பக் ஸ்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 20-30 ஜிமெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி ஏற்கனவே வச்சுக்கோங்க, உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா எதையாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் சில பேருக்கு வந்து ஓப்பன் ஆகலை ப்ரோ, எனக்கு வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து கூகுள்ஸ் எல்லாமே பழைய அக்கௌண்ட் எல்லாமே எப்படி சொல்கிறது, கூகுள்ஸில் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே வெரிஃபை பண்ணாமல் ஓப்பன் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான லோட். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தாலையும் ஒரு 10-15 ஜிமெயில்ஸ் அது ஈஸியாக வச்சுக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி கேளுங்க. ஸோ மச்சான் இந்த மாதிரி வேறு ஏதாவது நீ ஒரு ஜிமெயில் எதுவும் ஃபேக் ஜிமெயில் எதுவும் வச்சிருக்கியாடா, இருந்தால் குர்றா அப்படின்ட்டு, உனக்கு யூஸ் ஆகாது எனக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து பக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நான் இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்கிரிப்டும் இருக்குது. பட் அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ₹5 கிரெடிட் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில்ஸ் மட்டும் போதுமானது, எந்த ஒரு ஃபோன் நம்பர்ஸும் வெரிஃபை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ₹5 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏர்ன் பண்ணி வச்சுட்டிங்க. இதில் வந்து மினிமம் வித்ட்ரா பொறுத்த வரைக்கும் ₹75. ஓகேங்களா. ஸோ ₹75 இருந்தால் மட்டுமே தான் உங்களால் இந்த ஆப்லேருந்து வித்ட்ரா போட்டுக்க முடியும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டண்ட்டானா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக இல்லை, அதையும் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அதில் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா dcxa. ஓகேங்களா. ஸோ dcxaன்னு நினைக்கிறேன், dcxa கரெக்டாக தான். dcxa இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வித்ட்ரா பண்ணும்போது அந்த ஆப் டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகுது. அது இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து dcxa ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க. ஸோ dcxa ஆப்பு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா போட்டுருங்க டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அமௌண்ட்டு.
இந்த ஆப்போட பேர் என்ன, லோலோமாக்ஸா? ஓகே, இந்த ஆப்லேருந்து டேரெக்டாக dcxa இந்த வேலட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக டாலரில் சென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணல, டாலரில் dcxa வேலட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து விட்ரா பண்ண போகிறோம். அந்த விட்ராஸை எப்படி எடுக்கிறது, ப்ளஸ் இந்த லீலோமோஸில் வந்து எப்படி நம்ம பக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த 5 ரூபா ரூட்டை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்து தேவையானது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட மெயின் ஐடி. ஓகேங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், ஒரு நம்பர். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஜிமெயில்ஸ் வந்து எக்கச்சக்கமாக தேவைப்படும். ஸோ நம்ம வந்து பக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ ஆதார் கார்டெலாம் கேட்குறீங்கன்னு நீ ஒன்றும் இல்லை, அது சும்மா அந்த கேவிசி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ இதுக்காக மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும், வேறு எதுவுமே இதில் வந்து தேவைப்படாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ரோ என்கிட்ட பேன் கார்டெலாம் இல்லை ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக பேன் கார்டே உங்களுக்கு வந்து தேவையே படாது. ஸோ ஆதார் கார்டுங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 100% ஒரு வெரிஃபைடான கம்பெனி தான். ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. dcxa ஒரு கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியா கூட கிரிப்டோ கரன்சியில் வந்து எவ்வளோ ஈடுபாட்டோட கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று கூட வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் கிரிப்டோ கரன்சினை பற்றி வீடியோ. ஸோ இந்தியாவும் கிரிப்டோ கரன்சியில் இறங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பார்க்காம லாஸ்ட் வீடியோ போய் பாருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மலமலன்னு பேசாமல் இந்த பக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துருங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ என்னோட மெயின் ஐடியில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ இருக்குது, ஏன்னா நம்ம காட்டி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோ ஆல்ரெடி நீலாம் அமௌண்ட் வச்சிருப்ப, என்ன ப்ரோ நீ வந்து பக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் வந்து என்னோட ஐடியில் உள்ள போயிடுறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேலட் அப்படின்னு இருக்கும், 2 இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 வேலட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து பக்ஸ் யூஸ் பண்ணி அந்த 5 ரூபா லூட்டை வந்து அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து விட்ரா பண்ணுறது. இன்னொன்று வந்து இந்த லைவ் இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அந்த பக்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேலட்டுக்குள்ளே போடுறேன். ஸோ லோட் ஆகட்டும். ஓகே, என்னோடய வேலெட்டில் கிட்டத்தட்ட 170 ருபீஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து முன்னாடியே சொல்லிடணும், கிட்டத்தட்ட 5 லெவல் ஃபண்டு வந்து இதில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க, ஸோ அவர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு 5 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ அதுக்கு அடுத்தது அவர் வந்து இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறது, அவர் மூலமாக ஒரு 4 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ அதுக்கடுத்து அவர் வந்து இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறது, அவர் மூலமாக 3 ரூபா, அதுக்கடுத்து அப்படியே போகிறது, கடைசியில் 1 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோட்டு யாரும் மிஸ் பண்ணிக்காதீங்க. அப்படியே டவுனாக அப்படியே போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5 ரூபாலேருந்து 1 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. லெவல் 4 லெவல் 5 லெவல் ஃபண்டு உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் இன்கமில் ஒரு வேறு லெவல் இன்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்னோடய வேலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற லைவாகவே நான் காட்டிட்டேன், 179 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பக்ஸை ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ கிளியர் டேட்டா கொடுத்துட்றேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து லைவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வேறு ஒரு இதை போட்டு உங்களுக்கு வந்து நான் பண்ணிடுறேன், வேறு ஒரு ஜிமெயில்ஸ் இதை போட்டு நான் உங்களுக்கு வந்து பண்ணிடுறேன். ஸோ தமிழ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கீழே ப்ரொஃபைல் அப்படிங்கிறத போகிறேன். ஸோ கீழே அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம், கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறது கொடுங்க. இதுக்கு வந்து ஐஸ்லாண்ட் ஆப்லாம் கண்டிப்பாக தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னோடய ஜிமெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ நான் வந்து வேறு ஏதோ ஒரு ஜிமெயில் நான் போட்டு இதில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் காட்டு அப்படின்ட்டு. ஸோ இதை உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டேட்டா பார்த்து வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ ரேண்டமாக போடுங்க ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? ஸோ யார் என்ன கேட்க போகிறா. ஸோ இதை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் செட் பண்ணோம். ஸோ உங்களோட யூசர் நேம் தான் அவங்க ஆக்சுவலாக உங்களோட ரெஃபர் கோடாக வரப்போகுது. நான் வந்து ரேண்டமாக பண்ணுறேன். ஓகே, நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படிங்கிறத போட்டுடலாம். ஸோ டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் போட்டுருவோம். ஸோ யார் என்ன கேட்க போகிறாங்க. ரெஃபர் கோடு இது தான் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய ரெஃபர் கோடை காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த ரெஃபர் கோடு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா டெலிகிராம்குள்ளே வந்து பாருங்கள், ஆக்சுவலாக இருக்கும். ஓகேங்களா? சைன் அப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சிம்பிள் முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ லோட் ஆகுது. ஓகே, நமக்கு வந்து ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து கிளியர் டேட்டா கொடுத்து நம்மளோட மெயின் ஐடிக்கு போய் காட்டுறேன். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறிக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேங்களா?
டேட்டா கொடுத்தாச்சு. நம்மளோட மெயின் ஐடிக்கு போய்க்கலாம். ஸோ இந்த லூட் வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, ஓகேங்களா. ஸோ இந்த லூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த லூட் எவ்வளோ சீக்கிரம் போகும் அப்படின்னு தெரியல. நம்ம சேனலில் ஏதாவது போட்டனாலே கண்டிப்பாக வைரலாக போகும். ஸோ அதனாலேயே சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஏர்ன் பண்ணிடுங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இன்னும் எந்த ஒரு ஏர்னிங் சான்ஸுமே இன்னும் போடலை, ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளோட மெயின் ஐடி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வேலெட்டுக்குள்ளே போகலாம். ஸோ 179 rupees இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆகிருச்சு. இப்போ வந்து பாருங்கள் 184 rupees 179 காட்டினேன். 5 rupees நம்ம வந்து ஏறிடுச்சு. 184 rupees இருக்குது, ஓகேங்களா. ஸோ மேலே வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரெஃபரல் அமௌண்ட் அப்படின்னு போட்டு, ஸோ கிரெடிட் டேட் டைம் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 5 rupees சென்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ மஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணி என் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விட்ரா அப்படிங்கிறது கொடுக்க போகிறப்ப மொத்த அமௌண்ட்டை தான் விட்ரா பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து விட்ரா பண்ண எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ மொத்த அமௌண்ட் தான் விட்ரா பண்ண முடியும். ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தா நீங்கள் வந்து விட்ரா பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ dcxa இந்த ஆப் தான். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து விட்ரா போடுற மாதிரி இருக்கும். உங்களோட வேலெட்லேருந்து அமௌண்ட் எல்லாமே அதுக்கு தான் சென்ட் ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ dcxa அப்படிங்கிற இந்த ஆப் வந்து ஓப்பன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து தெரியல, இப்போ உங்களுக்கு வந்து இதில் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆக்சுவலாக என்னோட ஐடி, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள் நம்ம ப்ரொமோஷன் வேலெட் அப்படிங்கிறது அதில் தான் இருக்கும். ஸோ வேலெட் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ நான் நகர்த்திட்டே வரேன். காலம் விசிபிலிட்டியில் போய்ட்டு ஸோ டெபிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ வெயிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ப்ரொமோஷன் வேலெட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய இதில் வந்து ஐடியிலேருந்து $1 போட்டிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து $1.23 போட்டிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா $2.23 வந்து விட்ரா போட்டிருந்தேன், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு அப்படியே வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ $2.23 சம்திங் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு 159 rupees கிட்ட வந்துச்சு. எந்த ஒரு டேக்ஸுமே இல்லை, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக அந்த அப்படியே நம்ம வந்து காட்டினேன். ஸோ விட்ரா போட்ட அமௌண்ட்டு கூட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ விட்ரா போட்டிருந்தது ஸோ ஒரு $84 ப்ளஸ் ஒரு $92, ஓகேங்களா. 84 ப்ளஸ் ஒரு 92, ஓகேங்களா. ஸோ அவ்வளோ நம்ம விட்ரா போட்டிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ரிசீவ் 159 rupees, ஓகேங்களா. ஸோ நம்ம டேக்ஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -159 rupees, ஓகேங்களா. ஸோ $17 நமக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. சிம்பிளான ஒரு ரூட்டு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாகவே நான் பண்ணி காட்டுறேன் விட்ராவும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து கேவைசி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ டேஷ்போர்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு எல்லாமே ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆப் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து கேவைசி பண்ணுங்கள். கேவைசியில் அவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு வந்து கேமரா வெப் கேமரா வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையுமே நார்மலாக இருக்கிறது தான். ஸோ உங்களோட மொபைல் கேமராவிலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கரெக்டாக உங்களோட செஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சில பேர்த்து எல்லாமே கழுத்து வரைக்கும் தான் வச்சு எல்லாமே எடுத்தாங்க. ஸோ அதனால் கம்பெனி சைடு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்க செஸ்ட்டு வரைக்கும் எடுத்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுப்புங்க. கரெக்டாக ஆதார் கார்டை வந்து ரைட் சைடு வச்சு கரெக்டாக உள்ள கேமராக்குள்ளே தெரியிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு அவங்க வந்து அப்டேட் பண்ணி விட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாக வெரிஃபை பண்ணி நாங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்டுறோம். ஸோ எல்லாமே 100% வெரிஃபை ஆனதான் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக அப்படியே சேஃபாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கேவைசி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பேங்க் இன்ஃபர்மேஷன், உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு நீங்கள் வந்து இதில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து கம்பெனி கொடுத்த பாஸ்வேர்டு வந்து பிடிக்கல அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இப்போ நீங்கள் விட்ரா போட்டாலும் உங்களோட மெயில் ஐடிக்கு போய்ட்டு ஒரு ஓடிபி போகுது, உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ எல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். 100% ட்ரஸ்டான பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து விட்ராஸ் எல்லாமே எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாகவே நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம விட்ரா போடுறது, ஓகே எல்லாமே சொல்லிட்டீங்க. எப்படி நம்ம விட்ரா போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ அக்கௌண்ட் விட்ரால் ரெக்வஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து போய் விட்ரா போட முடியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து விட்ரா டீட்டெயில்ஸில் இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வேலட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் எல்லாமே ப்ரொமோஷன் வேலட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே வந்து டாலர்ஸ் கணக்கில் போட்டிருக்கும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் விட்ரால் அப்படிங்கிற இதில் போட்டு எவ்வளோ நீங்கள் விட்ரா போடுறீங்க அப்படிங்கிறத போட்டு கம்ப்ளீட் விட்ரா அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ சார்ஜஸ் வந்து 5% டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து 17 rupees பிடிச்சாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதுலையும். ஸோ இப்போ வந்து லைவாகவே நம்ம வந்து ஒரு விட்ரா போட்டும் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அகைன் நம்ம வந்து விட்ரா கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து நான் பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கேஷ் அவுட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் அப்படியே தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் நம்ம விட்ரா கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே போட முடியாது. ஸோ கேஷ் அவுட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இப்போ $192 இருக்குது அப்படின்னு $195 அப்படியே நம்ம வந்து போட முடியும். ஓகேங்களா. ஸோ கேஷ் அவுட் அப்படிங்கிறத கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ நான் அவ்வளோதான், நமக்கு வந்து விட்ரால் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வச்சு டேரெக்டாக இப்போ ஆப் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு டேரெக்டாக நமக்கு ஆப்க்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ dcxa வேலெட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் $2.56 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ப்ரொமோஷன் வேலெட் அப்படின்றது போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ அக்கௌண்ட் விட்ரால் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின் அப்படி கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஜிமெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓடிபி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் என்னோடய வேலெட்டில் $2.56 வந்து இருக்குது. நான் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அன்வெரிஃபைட் அப்படின்ற போட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடி இந்த மாதிரி க்ரீன் கலரில் வெரிஃபைட் அப்படின்னு போட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து வெரிஃபைடாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய வெப்சைட் மோட்டில் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து அக்கௌண்ட் விட்ரா ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து விட்ரா போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்தோடனே பாருங்கள் உங்களோட ப்ரொமோஷன் வேலெட்டில் போட்டு $2.56 என்னோட வேலெட்டில் வந்து $2.56 வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் எவ்வளோ விட்ரா போகிறோம் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். 2.56 அப்படிங்கிறத போட்டுட்டு ஸோ இதில் வந்து சார்ஜஸ் வந்து எனக்கு $0.128 வந்து பிடிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கைக்கு $2.432 வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து விட்ரா போட்டு கரெக்டாக ஒரு 1 daysல உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ do you agree for withdraw அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே அப்படிங்கிறத கொடுத்தோன்னே நமக்கு வந்து நம்மளோட இதுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட மெயிலுக்கு. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ இங்கே வந்து ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இப்போ வந்து எங்கே போய் செக் பண்ணுறது அப்படிங்கிறத வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்கும். சாரி, வேலட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் 2.56 போட்டிருந்தேன். ஸோ இப்போவும் நான் 2.56 அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து டெபிட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான், இதில் நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்னமும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனாலும் டெலிகிராமில் வந்து லீவ் கமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து அப் டு டேட்டாக கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராமையும் நம்மளோட சேனலையும் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களுக்கு போன சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.